இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா வரத்துக்குள்ள நாம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? அதுவும் நல்ல யோசனை தான். ஆனா ஜீவா கூப்பிட்டா வருவானா? நான் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிறேங்க. ஆ, ஜீவா இங்க வாப்பா. என்னம்மா? ஜீவா நீ ரெடி ஆகுப்பா, கொஞ்சம் வெளியே போகணும். எங்கம்மா? கோயிலுக்குப்பா. கோயிலுக்கா? வீட்ல தானே ஏதோ பூஜைன்னு மனோ சொன்னா. இல்ல ஜீவா, வீட்ல இருக்கிற எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு அங்க போய் பூஜை பண்றோம். அததான் சொல்லிட்டு போனாரு. நீ போய் ரெடி ஆயிட்டு வாயா. கோயிலுக்கெல்லாம் நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லத்த, சாமிக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏண்டா குடும்பத்தோட சேர்ந்து போகணும் தானே உன்னையும் கூப்பிடுறாங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? பா, எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம்ப்பா. நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன், என்ன ஏதோ புதுசா கூப்பிடுறீங்க? இந்த வீட்ல எல்லாம் புதுசு புதுசா தாண்டா நடக்குது. ஜீவா, நீயும் கோவிலுக்கு வா, நாங்க எல்லாரும் போறோம்ல. அதெல்லாம் அவன் வருவாமா. மா, என்னம்மா? டேய், குடும்பமா போறோம், வந்தா உனக்கு என்ன? மீனாட்சியும் கூட வரா. மீனாட்சி வராளா? பின்ன குடும்பம்னா எல்லாரும் தாண்டா, மீனாட்சியும் தான் வரும். ஆமால, குடும்பமா தான் எல்லாரும் போகணும். மீனாட்சி நம்ம குடும்பம் தானே. எல்லாரும் இவ்ளோ சொல்றீங்க, அப்ப சரி நானும் வரேன். இவ்வளவு நேரம் நாங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன. அது சொன்னேன். அது மீனாட்சி வரும்போது நான் வராம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஒரு குடும்பஸ்தனா என் கடமையை செய்யணும்ல. அதான். நீ சூப்பர்டா. பொழைச்சுப்படாம அவனு. சரி சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சுல்ல. டேய், ரொம்ப அவசரப்படாதடா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. என்ன முறை? மீனாட்சி, மீனாட்சி, வரேம்மா. என்னம்மா எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் தான் பொங்கல் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதான் போய் ரெடி ஆகலாம். வா.